ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் வந்து இணைய போகிறாரு. அதற்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தானாகவே பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணார் ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து இப்போ வந்து அதிமுகவில் என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோருடைய ஐபாக் நிறுவனத்துக்கு கூட வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்காக ஆதவ அர்ஜுனா மற்றும் ஐபாக் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வியூகம் வகுத்து கொடுத்தாங்க. திமுக வந்து பிரமாதமான ஒரு வெற்றியை வந்து கொடுத்தாங்க. இப்போ அந்த 2 பேரும் அதிமுகவில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பிரபல தொழிலதிபரான மார்ட்டினோட உறவினர், அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் நிறுவனருமான ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் வந்து இருந்தார். கட்சியில் சேர்ந்த 21 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி முக்கியமான சில வேலைகளையும் இவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. சில விஷயங்கள் முழுக்க இவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருந்துச்சு. அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மாநாட்டை வந்து ஒருங்கிணைக்கிறது, அறிக்கைகள் வந்து வெளியிடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ணிட்டு வந்தார். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவித்தார். அது வந்து திமுகவினர் தரப்புலேருந்து பல பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிச்சு. பலரும் வந்து இவருக்கு எதிராக வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எதிர்ப்பு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுது. அதே மாதிரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீட்டு விழா வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பல பேர்கிட்ட வந்து எதிர்ப்பு வந்து சந்திச்சுது. அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து 6 மாதம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் இவரே வந்து நானே கட்சியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்துட்டார். அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து விஜய் கட்சியில் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து சேர போகிறாரு. கட்சியில் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படி இல்லைனா பொருளாளர் பதவி வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்து சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னதின் பேரில் வந்து விஜய் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டார் அப்படின்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஆதவ அர்ஜுனா வந்து இணைவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இதனால் வந்து அதிமுகவினர் வந்து உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு இதற்கு முன்னாடியே பல வியூக நிபுணர்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் பெருசாக எதுவுமே அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கல. அந்த மாதிரி சூழலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஒரு முக்கியமான ஒரு சோசியல் மீடியாவில் அவங்கள வந்து பெரிய அளவில் வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து மது ஒழிப்பு மாநாடு, அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருடைய செயல்பாடு வந்து சிறப்பாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகளை அவருக்கு எதிராக திரும்பினதுனால அவர் வந்து வெளில வந்துட்டாரு. அதை அதிமுக தங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே வேற அதிமுக வந்து பிரசாந்த் கிஷோரோட ஐபாக் நிறுவனத்தை கூட வந்து ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால நேரடியாக அவர் வந்து வியூகம் வந்து வகுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அந்த ஐபாக் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடு எல்லாமே வந்து அந்த விவகாரங்கள் எல்லாமே இவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் வந்து வருது. அதனால வந்து அவரும் வந்து உள்ளே இருக்காரு. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனாவும் வந்து உள்ளே வந்து வராரு. இவங்க 2 பேரும் வந்து 2021 எப்படி வந்து திமுக வந்து ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரியே ஒரு மாசான வெற்றியை வந்து 2026 வந்து அதிமுகவுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு அதிமுகவினர் வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்து இருக்காங்க. நன்றி.